எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்கம்மா? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிருங்களேன். கம்பீரமா இடி முழக்கமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். வலது பக்கத்தில் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு 7 காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் யார்? இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள என்ன தெரியுமா? எனக்கு யாருமே இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லை, என்னை புரிஞ்ச யாருமே இல்லை, என்னை நேசிக்க யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை ஆற்ற யாருமே இல்லை, என்னை தேற்ற யாருமே இல்லை, நண்பர் சைடில் இல்லை, சொந்தக்காரங்களும் இல்லை, சில நேரம் ஊழியரும் இல்லை, சிலர் விசுவாசி இல்லை, இல்லைன்னு தானே சொல்கிறீங்க. அதை சொல்லி 7 காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக 2 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்றவரை பார்க்க வகை திறன். இது இயேசுவை அறியாதவன். கவனிங்க, இயேசுவை அறியாதவனுக்குள்ளும் ஆசை. இயேசு எப்படிப்பட்டவரோ? பணக்காரர், நிறைய ஐஸ்வர்யவான்கள் அவருக்கு தெரியும். நிறைய பெரிய பெரிய ஆட்களெல்லாம் பார்த்தாரு. இஸ் டாக்ஸ் கலெக்டர், இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர், வருமானத்துறை அதிகாரி, நிறைய பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்துட்டார். ஆனால் அவருக்கு ஒரு எண்ணம், இயேசு எப்படிப்பட்டவரோ அதை அறியணும். அவருக்கு ஒரு ஆசை. அதனால் ரொம்ப முயற்சி பண்ணுறார். இயேசுவை அறியாத மனுஷனுக்கும் இயேசு எப்படிப்பட்டவரோன்னு அறிய ஆசை. இயேசுநாதர் கூடயே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் இயேசு எப்படிப்பட்டவரோன்னு அறிய ஆசை. வாசிக்கிறீங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. மேத்யூ சாப்டர் 8 verse 27. சீசர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். கூடத்தான் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க தான், இயேசுநாதரை பின்பற்றினவங்க தான். காற்றை இறையாதே கடலை அமைதலாக இருந்த போது அமைதல் உண்டாயிற்று. உடனே அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, இயேசு எப்படிப்பட்டவரோ? ஒன்றுமே தெரியாதவனுக்கும் அவனும் சொல்கிறான், இயேசு எப்படிப்பட்டவரோ? இன்றைக்கி அதைத்தான் இன்றைக்கி உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு இல்லை 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 என்கிற 7 காரியங்களை சொல்லி இருக்கிறார் என்று நான் நிரூபிக்க விரும்புகிறேன். இயேசு இருக்கிறார். உங்களுக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம், இயேசு இருக்கிறார். கூட பிறந்தவங்க இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்காங்கல்ல, நண்பர்கள் இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. அவசரத்துக்கு ஆற்றுறதுக்கு, தேற்றுறதுக்கு, உதவி செய்கிறதுக்கு, தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லைல்ல. அல்லேலூயா. நல்ல பாடல்ல, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. அல்லேலூயா. ஆமென். 2 வசனத்தை வேகமாக வாசிக்கலாமா? 118ஆம் சங்கீதம் 6ம் 7ம் வாசிங்க. 118 6ம் அதனுடைய 7ம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சொல்லுங்க சொல்லுங்க, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்கிறார்? பட்சத்தில் இருக்கிறார். அவர் யார் இருந்தா பார்க்க போறோம். 7ஆம் வசனம், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். சங்கீதம் 56:1 வாசியுங்கள். ரொம்ப எளிமையா பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். தேவனே எனக்கு இறங்கும், தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறார், என்னை நாள்தோறும் என்ற சண்டை போட்டு என்னை ஒடுக்குறான், என்னை விழுங்க பார்க்கிறான். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனோட 18ஆம் வசனத்தை வாசிங்க. 2 Peter chapter 3 verse 18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும், நம்முடைய கர்த்தராகிய இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவாகிய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்ப எதுல வளரணும் சொல்லுங்க? அவரை அறிகிற. நம்ம அறிஞ்சது போதாது. என்னை கவனிங்க, நம்ம அவரை அறிந்தது போதாது. 7 காரியங்களை குறிப்பிட வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த அநேகருக்குள்ள வேதனை என்ன தெரியுமா? எனக்கு ஒருத்தரும் இல்லை. கவனிங்கம்மா, எனக்கு ஒருத்தரும், என்னை கவனிங்க. வரும்போது நான் தூத்துக்குடி வந்ததுனால
குடும்பமாக வந்தோம். என்னுடைய மூத்த மகனுடைய குடும்பம், என்னுடைய மனைவி எல்லாம் சேர்ந்து வந்ததுனால அவங்களுக்கு ஆகாரம் வாங்கி கொடுப்பதற்காக திருநெல்வேலி பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த பைபாஸ் ரோட்டில் ஒரு மலை, உடஞ்ச மலை இருக்குது. அது பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது. அங்கே நிறுத்திட்டு ஆகாரம் வாங்கி கொடுத்து அவர்களோடு இருந்தபோது பில் கொடுக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தேன். ஒரு வயதானவர் அவர் நேராக வந்து, நீங்கள் பாஸ்டரான்னு கேட்டார். ஆமாம் ஐயா. எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்டார். ஜெபம் பண்ணுறேன். எதுக்காக ஜெபம் பண்ணோம்? எனக்கு 4 பிள்ளைகள், 2 பெண்மகள், 2 பையன். ஒரு மகள் வாலிப நாட்களில் அவர் இறந்து போனாள், ரொம்ப நல்லவள். இன்னொரு பெண்மகள் நல்லா இருக்கிறா, பிள்ளைகள்லாம் நல்லா வளர்ந்து கல்லூரிலாம் போகிறாங்க. 2 பையன் ஐயா. பெயர் சொன்னாங்க, நான் பெயரை பதிவு செய்ய விரும்பலை. 2 பேரை சொல்லி மதுபானத்தினால அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கிறது. சகோதரி சொன்னாங்கள்ல, அதை குறித்து மதுபானத்தினால வாழ்க்கை சீரழிஞ்சு போய் ரொம்ப வயசு. அந்த ஐயாவுக்கு ஒரு 70-75 வயசு இருக்கும். 2 ஆண் பிள்ளைகள் படிக்க வச்சிருக்கிறார். எம்காம் பட்டதாரி, பிஇ பட்டதாரி. சாப்பாட்டுக்காக அம்மாவும் அந்த ஐயாவும் சாப்பிட்றதுக்காக ஒரு சர்வேராக வேலை செய்கிறார். பாவம் போல் என்கிட்ட வந்து சொன்னார், எனக்கு ஜெபிப்பீங்களா? நான் காரில் ஏறி வந்துட்டு குடும்பமாக ஜெபம் பண்ணோம். ஒரு பொது இடத்துல என்னால் அவர் தலையில் கை வச்சு ஜெபிக்க முடியலை. கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணுறேன்யா அப்படின்னு சொல்லி காரில் ஏறி, ஆண்டவரே விடுதலை ஆக்கிடக்கூடாதப்பா. அவர் சொன்னார், என்னை கூப்பிட மாட்டாங்க, என் வீட்டுக்கு வரமாட்டாங்க, ஒன்றும் தரமாட்டாங்க, நான் என் மனைவி மாத்திரம் இருக்கிறோம். இன்றைக்கி நல்ல கவனிங்க, யாரும் இருந்து இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. போன வாரத்தில் கேரளாவுக்கு போயிருந்தேன். போன வாரத்தில் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கு 4ஆம் தேதியா நான் கேரளாவில் இருந்தேன். 4, 5, 6, 3 நாட்கள் கேரளா இருந்தேன். 3 வீட்டை பார்த்தேன். ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். ஒரு வயதான போதகர் அம்மா, வயதான போதகர், எனக்கு வேண்டியவங்க. அவங்களுடைய மகனுடைய வீட்டில் தங்கியிருந்தேன். என்ன ஒரு தேவ மனுஷனை பார்த்தேன். ஒரு மருத்துவமனையில் போய் ஒரு தேவ மனுஷனை பார்த்தேன். 3 பேருடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டேன். ஏன் தெரியுமா? நான் முதல்ல சந்தித்த அந்த பாஸ்டருக்கு வயசு, அம்மா வயசு, 3 பிள்ளைகள், 3 பேரும் ஐரோப்பிய கண்டத்தில், இவங்க இங்கே அனாதை. 2வது நான் சந்தித்தேன், ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன், பாஸ்டருடைய மகனுடைய வீடு. அந்த ஐயாவை பார்த்து அவருடைய மனைவி இறந்து போச்சு, பெரிய வீடு. ஐயா பிள்ளைகள்லாம் இல்லையாண்ணா? இல்லை, 2 பிள்ளைகள் இருக்காங்க, 2 பேரும் இங்கிலாந்தில் இருக்காங்க. மனைவி இறந்து போச்சு. இவர் ஒரு நாய் வீட்டை காக்கிறது மாதிரி உட்கார்ந்துருக்கிறார், அனாதை. மருத்துவமனையில் போய் வர்ற வழியில் கொட்டாரக்கரையில் மருத்துவமனையில் ஒரு பாஸ்டரை பார்க்க போயிருந்தேன். அவருக்கு 70 வயசுக்கு மேலே, அந்த அம்மாவுக்கு 70 வயசுக்கு மேலே. ஸ்ட்ரோக் ஆகி பேச முடியாமல் என்னை பார்த்து அப்படியே கண்ணீர் வடிக்கிறாரு. அவருக்கு 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளும் துபாயில். வாட் இஸ் அ லைஃப்? பணமா வாழ்க்கை? வீடா வாழ்க்கை? 2 நாளில் இந்த 3 குடும்பத்தையும் பார்த்து நான் பரிதாபப்படுறேன். இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, வீடு கட்டினது ஆசீர்வாதம். ஏமாந்து போகாத, வீடெல்லாம் ஆசீர்வாதம். உயிருள்ள வாழ்க்கைக்கு உயிரற்ற ஏதோ ஜடப்பொருள் ஆசீர்வாதம். யாரும் இல்லைங்க, பேரப்பிள்ளைகள் கூட இல்லை, கொஞ்சிறதுக்கு பேரப்பிள்ளைகள் கூட இல்லை, மருமக கூட இல்லை, மகன் கூட இல்லை. வீடு, வயசு நல்ல வயசு. நான் சொன்ன பாஸ்டர்லாம் 80 வயசு தான் ஆச்சு. அந்த அம்மாவுக்கு நியர். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஆதங்கம் என்ன தெரியுமா? இல்லை. உங்களுக்கு யாரும் இல்லை, ஆனால் கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்னு 7 குறிப்புகளை உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்பர் 1, 1 பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1, 2 வாசிங்க. குறிப்பெடுத்து பழகுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எந்த நிலையிலும் எனக்கு கர்த்தர் இருக்கிறார். தலைப்பை சொல்லுங்க, எந்த நிலைமையிலும் எனக்கு கர்த்தர் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எந்த நிலையிலும் எனக்கு இயேசு இருக்கிறார். நல்ல அந்த பாடல் ரொம்ப நல்ல பாட்டில், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. எந்த நிலையில் நான் இருந்தாலும் எனக்கு உதவும் என் இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் எனக்கு உதவுகிற என் இயேசு இருக்கிறார். ஒவ்வொரு குறிப்பும் ஜெபம் பண்ண போகிறோம். நான் முடிச்சு ஒரு நபரும் ஜெபம் பண்ண மாட்டேன். நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, நல்லா ஆராதிச்சிருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணியிருப்பாங்க, முடிஞ்சு வந்து யாராவது தலையில் கை வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை பழக்கம் மாறணும். ஊழியர்கள் ஜெபிப்பது தவறல்ல,
ஜெப நேரத்தில் விடுதலை பெறணும், பிரசங்க நேரத்தில் விடுதலை பெறணும். ஆமீன் சொல்லுங்க. ஒரு மனுஷனையே சார்ந்துடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்கள். கையை உயர்த்தி தலையிலே சொல்லுங்களேன். ஆமாம், எல்லாம் ஒன்று தான். அவர்கள் அங்கே புனிதர்கிட்ட போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கிறாங்க, நீங்கள் எங்கிட்ட வந்து எங்களுக்காக வேண்டிக் கொள்றீங்க, எல்லாம் கணக்கு ஒன்று தான். அந்த புனிதர்கள் செத்து போயிட்டாங்க, இந்த புனிதர் உயிரோடு இருக்கிறாங்க. போத் ஆர் சேம். இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. ஜெபிக்கிறது தப்பு இல்லை, ஜெபம் பண்ணணும். ஆனால் நீங்கள் மனுஷனை சார்ந்துடக்கூடாது. யாரை சாரணும்? உங்களுக்காக நாங்கள் சாகலை, நாங்கள் உயிர் தள்ளலை, நாங்கள் உயிரோடு தான் இருக்கோம். ஆனால் மரித்து உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிற இயேசு மாத்திரமே. ஜெபிப்பது தவறல்ல, அது எங்கள் வேலை. சரியா? மனுஷனை சார்ந்துடக்கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? நம்பர் 1 வாசிங்க பார்க்கலாம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. கவனிங்க. நம்பர் 1, ஒடுக்கப்படுகிறவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்கப்படுகிறவர்களை கண்டேன், என்ன இல்லை சொல்லுங்க? தேற்றுவார் இல்லை. எல்லாம் சொல்லுங்கம்மா. கண்ணீரை கண்டேன், அவங்களை யார் இல்லை? தேற்றுவார் இல்லை. நம்பர் 1. நிறைய பேருக்குள்ள ஆதங்கம் என்ன தெரியுமா? என்னை தேற்றுறதுக்கு யாருமே இல்லை. அழுதுட்டே இருக்கேன், என்னை தேற்ற யாரும் இல்லை. ஒடுக்கப்படுகிற கண்ணீரை நான் கண்டேன். யாரோ ஒடுக்கிறார்கள், எவரோ ஒடுக்குகிறார்கள், ஆனால் என்னை தேற்றுகிறதுக்கு யாருமே இல்லை. அப்படி தானே சொல்றீங்க? சில நேரத்தில் தேற்ற யாருமே இல்லை. ஏன் அழுறேன்னு கேட்கறது கூட ஆள் இல்லை. ஏமா நீ ஒரு மாதிரி இருக்கிறேன்னு கேட்க ஆள் இல்லை. ஏன் சோர்ந்து போயிருக்கிறேன்னு கேட்க ஆள் இல்லை. கேட்டு தட்டி முதுவை தட்டி விட்டு கவலைப்படாத, பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கிறோம், கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. நான் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அவன் காரியத்தை பார்த்துட்டு அவன் போகிறான். மேல் வீடும் கீழ் வீடும் தான், தெற்கு வீடும் வடக்கு வீடும் தான், ஒரே கூரை வீடு தான், ஒரே பண்ணை வீடு தான். அவன் வசதியாக இருக்கா, நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஆனால் தேற்றுறதுக்கு யாரும் இல்லை. ஒடுக்கப்படுகிற கண்ணீர், இரவு படுக்கையே கண்ணீராக தான் இருக்குது, உங்கள் ஜெபமே கண்ணீராக தான் இருக்குது, யாருமே இல்லை. அப்படி தானே வசனம் சொல்லுது? ஒடுக்கப்படுகிற கண்ணீர் தேற்றுவார். புலம்பல்ல பார்த்தீங்களா? புலம்பல் 1 அதிகாரத்தை எடுங்க, 2, 9, 17, 21 பாருங்க. புலம்பல் 1 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. ராக்காலத்தில் அழுது கொண்டிருக்கிறாள், அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அழுகிறாள், மணவாட்டி அழுகிறாள், சூலமித்தியாள் அழுகிறாள், அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. ஓகே, நான் சொன்ன பாத்தீங்களா? 9 வசனம். அவளுடைய அசுத்தம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது, தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தால், ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனால் தேற்றுவார் இல்லை. பாருங்க, அவ தன் வாழ்க்கை தியாகம் பண்ணினாலும் அவளை தேற்றுவாள் ஒருவளும் இல்லை. நீங்க 17 வசனத்தை வாசிங்க. சீயோன் தன் கைகளை விரிக்கிறாள். சீயோன் என்றால் விசுவாசி, அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. சீயோன் தன் கையை விரிக்கிறாள், தேற்றுவார் ஒருவரும் இல்லை. நீங்க 21 வசனத்தை வாசிங்க. நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. நான் தவிக்கிறத அவங்க கேட்டாலும் என்னை தேற்றுறதுக்கு ஒருத்தமே இல்லையே. இதான உங்களுடைய ஆதங்கம், இதானமா உங்களுடைய கண்ணீர், இதானமா உங்களுடைய வேதனை. உங்களுக்கு சவாலாய் சொல்லுகிறேன், யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு முதல் குறிப்பு என்ன சொல்லுங்க? என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. நிறைய பேருடைய வேதனை, நிறைய பேருடைய ஆதங்கம், நிறைய பேருடைய புலம்பல் என்ன? என்னை தேற்றுறதுக்கு யாருமே இல்லை. புருஷன் தேற்ற மாட்டேங்கிறான், புருஷன் தேற்ற மாட்டேங்கிறான். ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரு மெயின் லைன் சர்ச் போகிற ஒரு ஃபேமிலி என்கிட்ட கவுன்சிலிங் வந்தாங்க. இன்னைக்கு கவனிக்கிறீங்களா? அந்த பிள்ளை மாஸ்டர் டிகிரி படித்தவள், ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. அவங்க அம்மா சொன்னாங்க, என் புருஷன் வீட்டுக்கு போக மாட்டேங்க ஐயா, கொஞ்சம் ஆலோசனை சொல்லி கொடுங்க அப்படின்னு. நான் உட்கார வச்சு அந்த அன்பு மகளை பேச வச்சேன். அவ சொன்ன, அங்கிள் நான் சொல்கிறேன், எனக்கு என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறா, பொம்பளை பிள்ளை, என் கணவர் வேலைக்கு போகிறார், நானும் வேலைக்கு போகிறேன், எங்கள் வீட்டில் திருமணமாகாத குழந்தை இருக்கிறான், மாமனார் இருக்கிறாங்க, மாமியார் இருக்காங்க, நான் யாருமே குறை சொல்லலை. நான் தான் சமையல் பண்ணணும், நான் தான் துணி துவைக்கணும், நான் தான் வீட்டை பெருக்கணும், நான் தான் பாத்திரம் விளக்கணும். நைட்டு 12 மணிக்கு படுக்கிறேன், காலைல 4 மணிக்கு கிளம்புறேன், தப்பு இல்லை, நான் எல்லாத்தையும் செய்கிறேன். இத்தனை வருஷம் அந்த வீட்டில் வாழ்ந்துருக்கேன் பாஸ்டர். என் புருஷன் வந்து கேட்குறான், எங்கள் அப்பா சாப்பிட்டாங்களா, எங்கள் அம்மா சாப்பிட்டாங்களா, என் தம்பி சாப்பிட்டானா, என் பிள்ளை சாப்பிட்டாங்களா, கேள்வி கேட்குறாங்க. ஒரு வார்த்தை இத்தனை ஆண்டில் நீ சாப்பிட்டியான்னு கேட்கல. நான் வேலை செய்கிறது கஷ்டப்படலை, தூக்கம் கம்மி, எனக்கு ஒரு மனதாக போய் நான் வேலை செய்ய முடியல, நானும் ட்ராவல் பண்ணுறேன், நானும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்.
நான் சில நேரம் படுத்திருப்பேன். எனக்கு மாத்திரம் வாங்கி தர வேண்டாம், என்னை மருத்துவமனை கூட்டு போக வேண்டாம், உனக்கு என்ன செய்யன்னு கேட்கல, என்னை தேட்டல பாஸ்டர். ஒரு சாப்பாட்டுக்கு தானே அவன் வீட்டில் உட்காந்துருக்கணும், ஒரு துணிக்கு தானே அவன் வீட்டில் உட்காந்துருக்கணும். இது என்ன வாழ்க்கை வந்துட்டேன்னா, எனக்கு அவளுக்கு ஆலோசனை கொடுத்து உன் கணவன் வீட்டுக்கு போன்னு சொல்கிறது கூட எனக்கு மனசு வரல. இதாம்மா உலகம். அவளை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சேன். மறுபடியும் கிருபையாக ஒரு குழந்தை கொடுத்தார். ஆனாலும் அந்த மிருகத்திற்கு தன் மனைவியோடு வாழ தெரியல. என்னை கவனிங்க, நிறைய பேரோட ஆதங்க என்ன, என்னை தேற்ற ஒருத்தர் இல்லை. அல்லேலூயா. சில பாடல்லாம் நல்லா இருக்கும் தெரியுமா? சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ. என் இதயம் யாருக்கு தெரியும்? அந்த பாடலை பார்த்தீங்கன்னா, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். கடைசி நம்ம என்ன சொல்ல தெரியுமா? இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார். என்ன ஆதங்க தெரியுமா? என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. ஒரு மனுஷன் ஏன் தற்கொலைக்கு போறான்? உலக மனுஷன், அவனை தேற்றுறதுக்கு யாரும் இல்லை. அல்லேலூயா. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் தவறான முடிவு எடுக்கிறான், என்னை தேற்ற யாருமே இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். கர்த்தர் யார் தெரியுமா? அல்லேலூயா. தேற்றுகிறதற்கு கர்த்தர் இருக்கிறார். சகோதரி, என்னை தேற்ற யாரும் இல்லை என்று புலம்புகிறாயோ? நான் காயப்பட்டு விட்டேன், ஒடுக்கப்பட்டு விட்டேன், கண்ணீர் வடிகிறது, தேற்ற யாரும் இல்லை என்று யோசிக்கிறாயோ? இன்னைக்கு நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன், தேற்றுகிறதற்கு கர்த்தர் இருக்கிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் அவனை தேற்றுவேன், எங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஆமீன் சொல்லுங்க. ஜெபத்தை நிறுத்திராதுங்க, உங்க ஆராதனை நிறுத்திராதுங்க, வேத வாசிப்பை நிறுத்திராதுங்க, உங்க விசுவாசத்தை நிறுத்திராதுங்க, உங்க வைராக்கியத்தை நிறுத்திராதுங்க. உங்களை தேற்றுகிறதற்கு கர்த்தர் இருக்கிறார். கைதட்டி பாடிடலாமா? ஒரு அடி பாடிடலாமா? ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல். நீங்க பாடுங்க. தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல தேற்றுகிற கர்த்தர், தேற்றுகிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? என்னை கவனிங்க. எரேமியா சிதேக்கியா ராஜா காலத்தில் தீர்க்க தரிசனம் சொல்றார். இந்த தேசம் சிறைப்பிடிக்கப்பட போகிறது, பஞ்சம் வரப்போகிறது, பட்டயம் வரப்போகிறது, கொள்ளை நோய் வரப்போகிறது என்று சொன்னார். உடனே எரேமியாவை பிடிச்சி என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜெயிலில் போட்டாங்க, மேலே கல்லை தூக்கி வச்சாங்க. ராஜாட்ட போய் 4 பிரபுக்கள் பெர்மிஷன் கேட்டாங்க, அவரை கொலை செய்யணும். ராஜாவும் அனுமதி கொடுத்துட்டான். நடந்த சம்பவம் தெரியுமா? எங்கே தூக்கி போட்டாங்க தெரியுமா? எரேமியாவை ஆழமான கடங்கில் போட்டாங்க. சில நேரம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க தெரியுமா? நான் வெளியே வர முடியலையே, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியலையே, இந்த குடும்ப பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியலையே, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் நீதி தானே செய்தேன், நியாயம் தானே செய்தேன், ஐயோ என் திறமையில வெளியே வர முடியலையே, நான் மாட்டிக்கிட்டேனே, நான் எப்படி வெளியே வர? கலங்குனீங்களோ? எரேமியா வாழ்க்கையும் அதுதான். எரேமியா ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி. நடந்ததை வாசிக்கிறீங்களா? புலம்பல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 55 வாசிங்க. மகா ஆழமான கிடங்கிலிருந்து, மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். எதுக்கு? கர்த்தருக்காக வாழ்ந்ததனால், உண்மையை சொன்னதனால், தீர்க்க தரிசனம் சொன்னதனால், எச்சரித்ததனால், உணர்த்தினதனால். ஹல்லேலூயா. குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க, தலைக்கு மேல தண்ணி போகுது, நாசமானேன் என்றேன் அப்படிங்கிறார். தோத்திரிப்பு வாசிங்க. என் சத்தத்தை கேட்டி, என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதேயும். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி அணுகி பயப்படாதே. வாவ், சூப்பர்ல.
நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே அணுகி. அம்மா, நண்பர்களுக்கு தெரியாது, சொந்தக்காரங்களுக்கு தெரியாது, சிலருக்கு மட்டும்தான் தெரியும். எரேமியாவை குளிக்குவதி போட தெரியாது. அவன் நினைச்சிருப்பான், பார்த்துடலாம், பிரசங்கமா பண்ண, ஜெபமா பண்ண, அல்லேலியாவை போட்ட பார்க்கலாம், தீர்க்க தரிசனமா சொன்ன பார்க்கலாம். ஆனா கர்த்தர் வர்றார். அது சொல்ற, எரேமியாவே பயப்படாதே. சொல்லுங்க சொல்லுங்க, எரேமியாவே. இன்னைக்கு நம்ம முதல் குறிப்பு என்ன சொல்லுங்க? தேற்றுகிறது கர்த்தர் இருக்கிறார். எப்படி தேற்றுகிறார்? ஒரு தாய் தேற்றுகிறது போல தேற்றுகிறார், ஒரு தகப்பனை போல தேற்றுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். அவர்களுக்கு எருசலேம், நமக்கு சபைதான் எருசலேம். நாம் கூடி ஆராதிக்கிற இடம்தான் எருசலேம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா, ஆழத்தை கண்டு பயப்படாத, ஆழத்தில் தூக்கி போட்டவனை கண்டு பயப்படாத. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க? உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும், கமான் கமான் கமான், உலகத்தில் இருக்கிற மனிதனை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. அம்மா, ஐயா, வெறும் வார்த்தை சொல்லி போற தெய்வமா? ஆண்டவர் வெறும் வார்த்தை சொல்லி போற தெய்வமா? நீங்கள் குறிப்பிடுக்கிறத வந்து எழுதி கொள்ளுங்கள். எங்கே இருக்கு இந்த சம்பவம்? எரேமியா 38ஆம் அதிகாரம். இந்த சம்பவம் எங்கே இருக்கிறது? எரேமியா 38ஆம் அதிகாரம். வீட்டில் போய் வாசிங்க. ஒரு மனுஷன், அவன் எபிரேயன் அல்ல, அவன் யூதன் அல்ல, அவன் எருசலேமை சார்ந்தவன் அல்ல, அவன் எத்தியோப்பியன், ஒரு ஆப்பிரிக்காக்காரன், அவன் ஒரு பிரபும் அல்ல, ஒரு சாதாரண பிரதானி. அவன் கேள்விப்படுறான், நேர ராஜாட்ட போறான். ராஜாட்ட அனுமதி இல்லாம போக முடியாது. ராஜா பெஞ்சமின் வாசல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறார். ராஜா தான் அனுமதி கொடுத்திருக்கிறார். எரேமியாவை கொல்ல சிதேக்கியா ராஜா தான் அனுமதி கொடுத்தார். ஆனால் இவன் போய் சொல்லுகிறான், ராஜாவே, எரேமியாவை குழிக்குள்ள தூக்கி போட்டது அபத்தமான செயல். சாப்பாடு இல்லாம செத்து போவானே. ராஜா சொல்றாரு, 30 பேரை கூட்டிட்டு போ. 30, அவன் பேர் எபத் மலைக், அவன் பேர் எபத் மலைக். 30 பேரை கூட்டிட்டு போ, சீக்கிரம் அவனை சாகிறதுக்குள்ளாக வெளியே தூக்கி விட்டுறேன். கர்த்தர் ஒரு ஆளை எழுப்ப போகிறார். உங்களை தேற்ற ஒருவளை எழுப்ப போகிறார். ஒரு வார்த்தையை நான் சொல்றேன், உங்களை முடிஞ்ச ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வெறும் வார்த்தை சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். கையை தட்டி வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமானவர் மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. சே ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை இருக்குமா புரியுது? நான் அதை வாசிக்கும் போது அழுதேன். சொல்லி தரட்டுமா? ஏன்னு சொல்லி தரட்டுமா? நான் அதை வாசித்த போது அழுதேன். இந்த 38ஆம் அதிகாரத்தை வாசித்த போது நான் அழுதேன். ஏன் அழுதேன் தெரியுமா? இவன் 30 பேரை கூட்டிட்டு போறாரு. ஏன் தெரியுமா? 4 பேர் போதும். 4 பேர் தானே தூக்கி போட்டான். தூக்குறதுக்கு 4 பேர் போதும். 30 பேர் ஏன் தெரியுமா? ஆமாம், எவனாவது வந்தோம்னா அடிச்சு விரட்டிட்டு தூக்கணும். சில நேரம் கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. தேனீக்களை போல விளைந்து கொள்ளலாம், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். ஒளி ஒரு வழியாய் உங்களுக்கு எதிராய் வருவான், அவன் 7 வழியாய் ஓடி போவான். என்ன நான் ஏன் எழுதேன்னு சொல்லட்டுமா? இவன் இந்த எபத் மலைக்கு இருக்கான் பாத்தீங்களா, ராஜா சொல்ல தூக்கி விடுறான் அப்படிங்கார். சீக்கிரமா சாகரங்க தூக்கி விட்டுரு, என்கிட்ட வர சொல்லு, நான் அவன்கிட்ட பேசணும். ஒரு வடத்தெல்லாம் தூக்கிட்டு போறார். ராஜாவின் பொக்கிஷ அரங்கி கீழே போறார். அங்க பழைய சேலெல்லாம் இருந்துச்சான், பழைய சேரி, பழைய சேலை, கந்தலான துணியெல்லாம் தூக்கிட்டு போனார். இதுக்கு நீங்களே சொல்லுங்களேன், எதுக்கு தூக்கிட்டு போனார்? அதை கயிறா செஞ்சு தூக்கிறதுக்கா? ஏக்கா நீங்க சொல்ல தப்பு. அப்படி தூக்கினா கயிறு அந்த விழுந்து இறைமே செத்து போயிடுவார்ல. அப்படி சொல்லாதுங்க. எதுக்கு தெரியுமா? ஏற்கனவே கயிறு கொண்டு போறாரு, கயிற்றுக்கு கீழே கட்டிட்டு எரேமியாவே அப்படிங்கிறார். இவர் பார்க்காரு, என்னடா சத்தம் கேட்குது? எரேமியாவே, நான் கயிறுல துணி இறக்குறேன், அந்த துணியை உன் அக்கிளில் வச்சுக்க. அக்கிளில் வச்சுக்க. அக்கிள் தானே சொல்றீங்க? அக்கிள் ஏன் தெரியுமா? கயிறை கட்டி தூக்கும் போது வலிச்சிடக்கூடாதுல்ல, ஸ்கிராச் ஆகிடக்கூடாதுல்ல. ஏம்மா, சொந்தக்காரன் கொல்ல பார்க்கான், நண்பன் கொல்ல பார்க்கான். எவனோ ஒருத்தனை கர்த்தர் எழுப்புனாரு, எவனோ ஒருத்தனை கர்த்தர் எழுப்புனாரு. ஏன் தெரியுமா? என் ஊழியக்காரன் காயப்பற்றக்கூடாது, என் ஊழியக்காரன் அடிபற்றக்கூடாது, என் ஊழியக்காரன் ரத்தம் பற்றக்கூடாது. கமான் 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 கமான். உன் மேல அக்கறை உள்ள கர்த்தர், உன்னை தேற்றுகிற கர்த்தர், தேற்றுகிறதுக்கு இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சிலரோடு கர்த்தர் பேசுகிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இனி என்னால வெளியே வர முடியுமா? திறமையால வெளியே வர முடியாது, அறிவால வெளியே வர முடியாது. சூழ்நிலைமை தலைகீழாய் மாறும், காரியம் மாறுதலாய் அமையும். கர்த்தர் வெளியே எடுக்க போகிறார், கர்த்தர் வெளியே தூக்க போகிறார். பிரச்சனையிலிருந்து வெளியே வரப்போகிறாய், அவமானத்திலிருந்து வெளியே வரப்போகிறாய், கடனிலிருந்து வெளியே வரப்போகிறாய், கஷ்டத்திலிருந்து வெளியே வரப்போகிறாய். இயேசு கிறிஸ்து உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். ஷாதா தா ரகதா கதா கதா.
அது இப்ப பாடலாமா? ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர். கைத்தட்டி பாடுமா? ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேங்கொட். ஹalleluya ஹalleluya பாடுங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒருபோதும் கைவிடார். நல்ல சத்தமா கை தட்டுங்களேன். விலகிடார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஏமா உன் ஜெபம் வீண் போகாது, உன் அபிஷேகம் வீண் போகாது, உங்க அழைப்பு வீண் போகாது, உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டது வீண் போகாது. சரியான நேரத்தில் வருவார், சரியான நேரத்தில் தேற்ற வருவார். எரேமியாவே பயப்படாதே, எரேமியாவே பயப்படாதே, எரேமியாவே பயப்படாதே. முதல்ல வாக்குத்தத்தம் வரும், பிறகு கர்த்தருடைய வல்லமை வரும். முதல்ல வாக்குத்தத்தம் வரும், இரண்டாவது கர்த்தருடைய உதவி வரும். முதல்ல வாக்குத்தத்தம் வரும், இரண்டாவது கர்த்தருடைய அற்புதம் வரும். கையை தட்டி கையை தட்டு. முதல்ல வார்த்தை வரும், முதல்ல சொப்பனம் வரும், முதல்ல தரிசனம் வரும், பின்னால கர்த்தருடைய உதவி வரும். உங்களை தேற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? என் வாழ்க்கையெல்லாம் உனக்கு தியாகம், என் வாழ்க்கையெல்லாம் உனக்காக தான் நான் வாழ்ந்தேன். என் சின்ன வயதில் தியாகமே உனக்கு தான், என் சின்ன வயதில் உள்ள எல்லாமே உனக்கு தான். அன்னைக்கு நான் சுகத்தை விரும்பல, எல்லாம் தியாகம் பண்ணேன். எனக்கு தேற்ற யாருமே இல்லையா? சிஸ்டர், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றேன், நான் உன்னை தேற்றுவேன் மகளே, நான் உன்னை தேற்றுறேன், நான் உன்னை தேற்றுறதுக்கு நான் இருக்கிறேன். நீ எருசலேமில் தேற்றப்படுவாய். அதனால தான் உனக்கு நல்ல சபையை தந்தார், அதனால தான் நல்ல ஒரு போதகரை தந்தார், அதனால தான் நல்ல ஆராதனை தந்தார், அதனால தான் நல்ல உபவாச கூட்டத்தை தந்தார். நீ தேற்றப்படுகிறது உன் பிள்ளையால் அல்ல, நீ தேற்றப்படுகிறது குடும்பத்தால் அல்ல, கர்த்தரால், 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 சபையால், சபையால். கையை தட்டி ஏற்றுக்கொள், கையை தட்டி ஏற்றுக்கொள். ரே மா லா பா கா ரா மா. ஆண்டவரே, சிலருடைய இருதயங்கள் ஆறுதல் அடைவதாக, சிலருடைய இருதயங்கள் காயங்கள் மாறுவதாக. கவனிங்க, எனக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை, என்னை தேற்ற யாருமே இல்லை என்பதுதான் புலம்பல்ல வாசிச்சோம். கர்த்தர் சொல்ல, நான் இருக்கிறேன்பா, நான் உன்னை தேற்றுவேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சங்கீதம் 94:19 வாசிங்க. 94:19. என் உள்ளத்தில் விசாரங்கள், சொல்லுங்க, அதுக்கு என்ன வார்த்தை சொல்லலாம்? என் உள்ளத்துல வேதனை பெருகும்போது, என் உள்ளத்துல வருத்தம் பெருகும்போது, என் உள்ளத்துல விசாரங்கள் பெருகும்போது, நம்முடைய ஆறுதல்கள், ஆறுதலா ஆறுதல்களா? ஆறுதல்கள். ஒருமையா பன்மையா? ஏமா ஒரு நேரம் மட்டும் இல்ல சிஸ்டர்ஸ், டியர் சிஸ்டர், ஒருக்கோட வாசிங்க, நல்லா வாசிக்கிறீங்க, ஒருக்க வாசிங்க. உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. முழுது வாசிங்களேன். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில், என் உள்ளத்துல வேதனைகள், அங்கேயும் பன்மையா ஒருமையா? என் உள்ளத்துல வேதனைகள் பெருகும்போது உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. உம்முடைய ஆறுதல் ஒரு ஆறுதல் அல்ல, ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஆத்துமாவை தேற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு கிறிஸ்து. மகளே, ஏன் அழுகிறாய்? நீ யாரை தேடுகிறாய்? ஒரு ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். முதல்ல என்ன இருந்துச்சு? என்ன தேற்றுறதுக்கு யாருமே இல்லை. ஆனா இன்னைக்கு வார்த்தை என்ன? தேற்றுகிறது கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் என் வார்த்தையை சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்ல. அழகா தேற்றுவார், அழகா தேற்றுவார். சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி தேற்றுவார் சொல்லுங்க? அழகா தேற்றுவார். ரொம்ப வருஷத்துக்கு முந்தி குளச்சல் பக்கத்துல, நான் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பக்கத்தில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். எனக்கு கவனம், என் பையன் அப்போ கடைசி பையன், சின்ன பையன். இப்போ அவன் சவுதி அரேபியாவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சின்ன பிள்ளை அவன் சொன்னா, அப்பா நானும் வரட்டுமா? நான் சரி வாமக்கலைன்னு கூட்டு போனேன். அவன் சொன்னா, சாயங்காலம் நீ பீச் பார்க்க கூட்டு போவீங்களான்னா? ஓகே. அங்கே குளச்சல்ல பழைய ஹார்பர், ஓல்டு ஹார்பர் போனோம். அப்படி கல்லுகள்லாம் போட்டு உள்ளே வர போச்சு. ரொம்ப காற்றடிச்சுது. திடீர்னு பார்த்தா அந்த கரெக்டாக கடைசி கல்லில் ஒரு பையன் நின்றுட்டு இருக்கிறான். நல்ல ஒரு வாட்டச்சாட்டமான வாலி பண்ணிட்டு இருக்கிறான். என் பிள்ளைகிட்ட சொன்னேன், நீ இந்த இடத்த விட்டு நகலாத, இதில் உட்காந்துரு, காற்றடிக்குது அப்படி. ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, நீ போன பிற்பாடம் செத்து போயிடுவான், நீ அவனை போய் பேசு, அவன்கிட்ட போய் பேசு அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் பேசுகிறாரு. அவன் வாழ்க்கையில் முடிக்க போகிறான்ப்பா, தற்கொலைக்கு நேரம் போகிறான். நான் உன்னை கொண்டு வந்தது அதுக்கு தான்.
என் பிள்ளைகிட்ட சொன்னேன், கவனமாக மக்கள் செல்லம் அதில் உட்காந்துக்க. நான் போய் அவனை தோளில் கைப்படேன். யார் அப்படின்னா, இல்லைம்மா நான் ஒரு ஊழியக்காரன், நான் அவனை பார்க்க தான் வந்திருக்கேன். அவன் அப்படியே தோளில் கேட கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவன் ஒரு கிறிஸ்தவன். குடும்ப பிரச்சனைகளெல்லாம் சொல்லி உடைந்து நொறுங்கி போய் ஒன்றுமே கையில் பணம் ஒன்றும் எடுக்காமல் எல்லாரும் போன பிற்பாடு இந்த கடலில் விழுந்து தற்கொலை பண்ணணும்னு நினச்சிருக்கான். நான் சொன்னேன், நீ சாகிறது எனக்கு தெரியாது பத்தியா, அவன் இயேசுநாதர் நீ அனுப்பியிருக்காருனா இயேசு எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் அப்படி பேசி 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 கரையில் கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு டீ வாங்கி கொடுத்தனான்னு எனக்கு தெரியல, கையில் பணம் கொடுத்து டிக்கெட் எடுத்து சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சாங்க. பாரு, நீ சாக போகிற நேரத்தில் உன்னை நேசிக்கிற கர்த்தர் உன்னை தடுத்திருக்கிறார், உன் ஆயுசு நாளில் சாகக்கூடாது போன்னு அனுப்பி வச்சேன். இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், உங்களை தேற்றுகிற ஒருவர் இருக்கிறார். சொல்லுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? தேற்றுகிற இயேசுநாதர்கிட்ட பேசணும், தேற்றுகிற இயேசுக்கு இடம் கொடுக்கணும், அவர் பாதத்தில் அமரணும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நம்பர் 2 வாசிக்கலாமா? சங்கீதம் 142:4. அடுத்த வேதனை என்ன? இரண்டாவது எல்லாருக்குள்ள இருக்கிற வேதனை என்ன? வாசிங்க. 142:4 வாசிங்க. புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. எவ்வளவு வேதனை இல்லை, எவ்வளவு வேதனை இல்லை. என்னை விசாரிக்க ஒருவர் இல்லை. சொல்லுங்கம்மா, அடுத்த வேதனை என்ன? சொல்லுங்க. என்னை விசாரிக்க சொல்லுங்களேன். ஏமா விசாரிக்க ஒருத்தரும் சொல்லுங்க. என்னை விசாரிக்க ஒருத்தரும் சத்தமா சொல்லுங்க. விசாரிக்க ஒருத்தரும். எவ்வளவு வேதனை இல்லை. என்னை விசாரிக்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜெபம்னு சொல்ல இருந்த ஐயா, என் பிள்ளை குடிகாரன், என் வீட்டுக்கு வரமாட்டான். வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற நேரத்தில் பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சுட்டேன், என் பிள்ளைகள்லாம் வாழ வச்சுட்டேன், இனி என் பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், இனி நான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பேன்னு சொல்கிறது பதிலாக 80 வயசில் அப்படியே சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. யாராவது டோக்கனு யாராவது தந்திர மாட்டாங்களா, பைசா தர மாட்டாங்களா? விசாரிக்க யாருமே இல்லைம்மா. உங்களை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்களாம்மா. பாருங்க, ஒரு வியாதியஸ்தராக இருக்கும்போது அவங்கள போய் பார்த்து நல்லா இருக்கீங்களா, சோர்ந்து போகாதுங்க, தைரியமாக இருங்கன்னு சொல்லி உட்காந்து பேசி ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க, ரொம்ப ஆறுதலாக இருக்கும். ஏன்னா நேற்று வரைக்கும் பிஸியாக இருந்தவங்க, நேற்று வரைக்கும் பைக் ஓட்டினவங்க, நேற்று வரைக்கும் கார் ஓட்டினவங்க, நேற்று வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணவங்க, நேற்று வரைக்கும் லட்சங்களை பார்த்தவங்க, நேற்று வரைக்கும் வீடு கட்டினவங்க இன்னைக்கு முடங்கிட்டாங்க. அவங்க லைஃபே போச்சுன்னு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்பிக்கை இழந்து போய் ஒருத்தர் நேசிக்க மாட்டாங்களோ, இனி என்னால் வாழ முடியாதோ, இனி இந்த உலகத்தில் இருந்த என்ன பிரயோஜனம், இப்படின்லாம் இருக்கும்போது நீ அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து ஒன்றும் கவலைப்படாதுங்க, சீக்கிரம் எழும்பிடுவீங்க, இயேசு உங்களை எழும்ப வைப்பாரு, ஏம்னே பயப்படுதிய, நான் இப்படித்தான் ஒரு கஷ்டப்பட்டேன்னு சொல்லி பாருங்க. ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். வலது பக்கத்தில் கண்ணோக்கி பாரும், ஒருத்தர் இல்லையே, என்னை விசாரிக்க ஒருத்தர் இல்லையே. உங்க ஏக்கம் அதுதானே, உங்க புலம்பல் அதுதானே, உங்க கண்ணீர் அதுதானே. இன்னைக்கு ஒன்று சொல்லுகிறேன், அதை சொல்லத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நீ அனுப்புனார். என் பிள்ளைகளை தேற்றுனார், என் பிள்ளைகளை ஆற்றுனார். எத்தனை பேர் நீங்க அனுபவிச்சவங்களே தெரியல. ஆராதனையிலும் கர்த்தர் தான் செய்தார். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? என்னோட கூட எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். பிள்ளைகளை விசாரிக்காம போகலாம், புருஷன் விசாரிக்காம போகலாம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்க வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். எப்படி சொல்லுங்க? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச அநேகர் உண்டு, அநேக மூத்தவங்க பெரியவங்க உண்டு. எந்த டைம் போனாலும் நான் அவங்ககிட்டலாம் பாடம் படிச்சிருக்கேன், அவங்கள நல்ல பாடம் படிச்சிருக்கிறேன், அவங்கள நல்ல பாடம் படிச்சிருக்கேன். ஆமாம், நிறைய என் வாழ்க்கையை நான் மாற்றியிருக்கேன். எப்போ போனாலும் சரி, எந்த டைம் போனாலும், சாப்பிட்டீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா, அதை சாப்பிட்றீங்களா, இதை சாப்பிட்றீங்களா, விசாரிச்சிங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, என்ன அக்கறை, என்ன அனுபவம். அல்லேலூயா. ஆமென். தூத்துக்குடியில் மூத்த போதகர் அப்படி தான். அவங்க மேலோட்டமானதில்லை, உண்மையான ரியல் லவ். ஆமென். ரியல் கம்பேஷன், உண்மையான ஒரு விசாரிப்பு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறார். அப்படின்னால் ஏன் கஷ்டப்படுற, ஏன் கவலைப்படுற, ஏன் அழுதுகிட்டு இருக்கிற, நான் உனக்கு இருக்கிறேன். விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார்மா. ஏம்மா இதை எடுத்து நீங்கள் வாசிக்க வேண்டாம், டைம் ஆகுதுல்ல, ஃபாஸ்ட்டாக அப்போ மற்ற காரியங்களை பேசணும்ல. அம்மா ஆகார் தப்பு பண்ணது ஆகார் கிடையாது, சாராள் தப்பு பண்ணது ஆகார் இல்லை, ஆபிரகாம். ஆமீன் சொல்லுங்களேன். கன்சீவ் ஆனோன்னா அங்கே சாராள் பார்த்த பார்வையே அந்த சாராள் பார்த்த பார்வை தான்.
சும்மா இருந்தவளை தேர் எடுத்து தெருவில் விட்டதே அந்த பாக்கியாட்டி தான். சொல்லுங்க, அவ வந்து கேட்டாளா, நான் ஆபிரகாம் கூட வாழ போறேன்னு கேட்டாளா? இந்த கிளவி பார்த்த பார்வை தானே, இப்படி சொன்னதானே உங்களுக்கு விளங்கும். ஹலோ, ரொம்ப அழகாக கொடுத்துட்டாங்க, வச்சுக்கிடுங்க, ரொம்ப வச்சுக்கிடுங்க. இப்போ கன்சீவ் ஆனோன்னு கிளவிக்கு இருக்க முடியல, அவளை விரட்டும், அவ்வளோ பாவம்ல அனாதையா வேலைக்கு இருந்தது, சாப்பிட்டு வைத்த கழுவுனது. ஆபிரகாமுக்கு மனைவியா மாறிச்சு பழைய ஏற்பாட்டு காலம். இப்போ அவரும் வீட்டு சொல்ல கேட்க முடியல. ஹலோ, சாராள்கிட்ட பிரச்சனை பண்ணால் ஆபிரகாமும் கஞ்சி கிடைக்காது. அந்த நிலைமை தானே, இது உலகத்தில் உள்ளது தானே. அதனால் அவரும் பார்த்தார், நீ போமான்னு அனுப்பி வச்சுட்டாரு. இப்போ நீரூத்து பக்கத்தில் நிற்காகன்னா நான் என்ன நினைக்கிறேன், தற்கொலை பண்ண நினச்சிருப்பா. அப்படி தானே போட்டிருக்கு, ஏன்னா அப்படி தானே போட்டிருக்கு. நீரூட்டு அண்டையில் தானே ஆகார் நின்னா. அப்போ இந்த வாழ்ந்து எதுக்கு, உலகத்தில் எதுக்கு, இந்த பிள்ளையோடு சேர்ந்து செத்துருவேன், என் பிள்ளை நாளைக்கு அனாதையாக மாறிடக்கூடாது. அப்படி தானே என்ன வரும். பேசுங்களேங்கிறேன், உள்ளது தானே பேசுகிறேன். அம்மா, விசாரிக்க ஆபிரகாம் இல்லை, சாராள் இல்லை, சொந்த குடும்பம் இல்லைம்மா, சொந்த அம்மா அப்பா விசாரிக்க ஆள் இல்லை, சொந்த அப்பா விசாரிக்க ஆள் இல்லை, அலோன், தனித்து விடப்பட்ட நிலைமை. ஆனால் பரலோகம் பார்த்தது. அவருக்கு பெயர் தெரியும், அவருக்கு ஊர் தெரியும், அவருக்கு நிலைமை தெரியும், அவருக்கு பொசிஷன் தெரியும், நீ நிற்கிற இடமும் தெரியும். என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. அழகா சொன்னார் தெரியுமா, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்க இருந்து வார, நீ எங்க இருந்து வாரான்னா பதில் சொல்லுவா. எங்க போறான்னு அவளுக்கு எனக்கு தெரியாத, நாளைக்கு சாவ போடலாம் செய்கிறேன். உடனே அவங்க சொன்னாங்க, என்னை கண்டவரை. நிறைய பேர் என்னை கண்டுக்கிடலை, என் புருஷன் என்னை கண்டுக்கிடலை, என் நாச்சியார் என்னை கண்டுக்கிடலை, ஆனால் என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு பெயர் வச்சா கையை தட்டுங்க. நீர் என்னை காண்கிற தேவன், அவர் விசாரிக்கிறவர், உலகம் கைவிடலாம் சொல்லுங்க. அல்லேலூயா. யார் ஆண்டவர்? யார் சொல்லுங்களேன்? விசாரிக்கிறவர். சொல்லுங்கம்மா, விசாரியார். எங்க இருந்து வரம்மா, நீ எங்க போற, வேர் ஆர் யூ கோயிங், எங்க போற, போய் அடங்கிரு. என்ன செய்யணும்னு அவர் சொல்லுவார். காலம் இருக்கு உனக்கு, போய் அடங்கிரு. குறிப்பிட்ட காலம் இருக்குது, ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தும்படி அவர் பலத்து கரத்துக்குள்ள அடங்கிரு. ஒரு நாள் உனக்கு நீட்ட ஊற்ற துறப்பேன், உன் பிள்ளை ஆசீர்வாதமாக இருப்பான். கர்த்தர் உன்னை விசாரிப்பவர், கர்த்தர் உன்னை ஆதரிப்பவர், கர்த்தர் உன்னை உயர்த்துபவர், கர்த்தர் உன்னை தப்புவிப்பவர், கர்த்தர் உன்னை விசாரிப்பவர். அழகா விசாரிப்பார். சொல்லுங்க, எப்படி விசாரிப்பார்? ஏம்மா சொல்லுங்க, எப்படி விசாரிப்பார்? அழகா விசாரிப்பாருமா. மனுஷன் விசாரிக்கிற மாதிரிலாம் விசாரிக்க மாட்டார், அழகா விசாரிப்பார். ஏன் அழுகிற, நீ யாரை தேடுற, எங்க இருந்து வர, எங்க போற, நான் உனக்கு ஆன்சர் சொல்றேன். விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். 1-2 வசனத்தை வாசிக்கலாமா? நம்முடைய என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு கவலைப்படாதுங்க. உங்களை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், விசாரிக்கிற ஒரு தெய்வன் இருக்கிறார், விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 34 அதிகாரம் அதனுடைய 6 வசனத்தை வாசியுங்கள். என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. ஆடுகள்லாம் நீங்களும் நானும் தானே. நம்முடைய மேய்ப்பன் இயேசு. நம்ம ஆடுகள். விசாரிக்கிற ஒருத்தன் இல்லையே, சொந்தக்காரன் இல்லை, நண்பர் இல்லை, ஒருத்தனும் இல்லை. நல்ல வார்த்தை இல்லை, என்னை விசாரிக்க ஒருத்தர் இல்லை, விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு. விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுங்களேன். நான் நாகர்கோவில் பட்டணத்தில் 97 வரலும் ஊழியம் செய்தேன். என்னுடைய ஆரம்ப ஊழியம் அங்கே தான். வேதாம கல்லூரி முடித்து 7 ஆண்டுகள் ஊழியம் செய்தேன். ஒரு நாள் நான் அப்போ எனக்கு பைக்லாம் கிடையாது. நான் பஸ்ஸில் இறங்கி, டவுன் பஸ்ஸில் இறங்கி, நான் அந்த குறிப்பிட்ட செட்டிக்குளம் ஜங்ஷன் ஒரு இடத்துல ஊழியம் செய்ய போகிறதுக்காக இறங்குறேன். ஒரு அக்காவை பார்த்தேன். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு அக்கா சின்ன கை குழந்தை வச்சு நிற்கிறாங்க. அவங்க சம்மந்தம் இல்லாமல் நாகர்கோவிலேருந்து இறங்கியிருக்காங்க. அக்கா எதுக்குங்க வந்தீங்கன்னு எனக்கு அவங்க குடும்ப பிரச்சனையை சொன்னாங்க. தெரிஞ்சு போச்சு. அவங்க அந்த பையனோடு தற்கொலை பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. நடந்த சம்பவம். நான் அவங்கள என் கூட கூட்டிகிட்டு போனேன். வாங்கக்கா, நான் அந்த சர்ச்சுக்கு போகிறேன், என் கூட நீங்கள் உட்காருங்க. உட்காந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடித்து நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள தேற்றி அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் அவருடைய கணவர் மிருகத்தோட மோசமாக நடப்பான், மிருகத்தோட மோசமாக நடப்பான். குறிப்பிட்ட காலங்கள் வந்துச்சு. பிற்பாடு அங்கே போய் இருந்தாங்க. ரொம்ப நெருக்கடி தான், கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கை நெருக்கடி தான். ஆனால் எங்கள் சபையில் வந்து ஞானஸ்தானம் பெற்று நல்ல விசுவாசியாக இருந்தாங்க. சமீப காலத்தில் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டு
அன்னைக்கு சாக வேண்டிய நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் என்ன அனுப்பி டவுன் ஃபர்ஸ்டில் நானும் இறங்குறேன், அவங்களும் இறங்குறேன், அவங்கள போய் பார்க்குறேன், பேசுகிறேன். கர்த்தர் அவங்களை பாதுகாத்தார். அவங்க சுகவீனமாகி வயசாகி தான் இறந்தாங்க, ஆனால் தற்கொலை பண்ணி சாகலை. கர்த்தர் அவங்கள விடலை. கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்களேன். ஸ்நானப்பட்டு அபிஷேகம் பெற்று வேறுபட்டு நல்லா ஆராதிச்சு வியாதியில் அவங்க பரலோகம் போனாங்க. அவங்களுக்கு அகால மரணம்லாம் ஒன்றும் வரல. கர்த்தர் அவங்களை பாதுகாத்தார். உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஏமா விசாரிக்கிற கர்த்தரை சார்ந்துக்க சொல்லுங்க. விசாரிக்கிற கர்த்தரை சொல்லுங்கம்மா. விசாரிக்கிற கர்த்தரை. சொந்தக்காரி இப்படி இருப்பான்னு சொல்லட்டுமா? நீங்கள் தான் எங்கள் வீட்டில் சாப்பிடவே மாட்டீங்களே. ஹலோ, எப்படி? இல்லை, நான் சாப்பிட மாட்டேன்னு ஒன்று சொன்னேன்னா ஏன்ட்ட ஒரு பழக்கம் உண்டு. அப்படி நீங்கள் தான் சாப்பிட மாட்டேங்க. இல்லைக்கா சாப்பாடு போடுங்கன்றவேன். பானையில் இல்லை மாட்டிக்கிடுவா கேஸு. இப்போ அப்படின்னு சொல்ல முடியாது. பின்னால் போய் சொமோட்டோவுக்கு ஃபோன் பண்ணிடுவா. எங்கேயாவது புளிச்ச கறி வரும், தின்னு அதோட புசிக்க நாளில் ஜாகவே ஜாவான மாதிரி ஆகிப்போம். ஹலோ, நீங்கள் தான் வீட்டில் காப்பியே குடிக்க மாட்டீங்களா? நாங்கள் சொன்னோம்மா அவங்ககிட்ட. ஹலோ, விசாரிப்பு இவ்வளோதான் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். சங்கீதம் 68:5 வாசிங்க. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன், நம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். அருமையான வார்த்தையில் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறார். புருஷன் இல்லைன்னு எல்லாரும் தாறுமாறாக நடப்பாங்க, சொத்தை அபகரிக்க பார்ப்பாங்க, வீட்டை எடுக்க பார்ப்பாங்க. ஆனால் விதவைகளை ஒடிக்கிறாதுங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவர். என் பிள்ளைகளுக்கு நான் இருப்பேன். புருஷன் இல்லைன்னு நினைக்கிறியோ, நான் இருப்பேன். என் பிள்ளைகளுக்கு நான் இருப்பேன், விசாரிக்கிறேங்கிறார். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்கள். ரெண்டாவது வேதனை என்ன? ரெண்டாவது அந்தரங்கத்தில் பாரம் என்ன? விசாரிக்க யாருமே இல்லை. உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் யார்? இயேசு எப்படிப்பட்டவரோ சொல்லுங்க. 1 தேற்றுகிறவர், 2 யார்? விசாரிக்கிறவர். விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அப்போ நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. சவுல மாதிரி குறி கேட்குற பொம்பளைட்ட போகக்கூடாது. ஏமா சொல்லு, நல்ல காலம் பிறந்திருக்குப்பா. அவளுக்கே கிரிக்கி நல்ல காலம் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கா. நீ அவட்ட போய் கேட்டால் உனக்கு எப்படி நல்ல காலம் வரும்? விளங்கலையோ? நான் கேட்பேன், சுவாசிக்காரன் வருவான், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்கு, இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவேன். சுவாசியம் கேட்கறதுக்கு இல்லை, கையில் 50 ரூபா எடுத்து வச்சுக்கிடுவேன், கொடுத்துருவேன். காலைல சாப்பிட்டியா? சாப்பிடு. நான் சொல்லுவேன், ஊரெல்லாம் நல்ல காலம் பிறக்குங்க, உனக்கு என்னைக்கு நல்ல காலம் பிறக்கும்? விளங்கலையா உங்களுக்கு? ஏமா விளங்கிச்சான்னு? இது நல்ல காலம் பிறகு, நல்ல காலம் பிறக்குங்க. இவன் ஊரா சுற்றி நடக்கான். அது சார் எங்கள் குடும்ப தொழில் சார், நான் என்ன செய்ய? இயேசுவை நம்பு. இயேசு மெய்யான தெய்வம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சவுக்கு வச்சு அடிப்பாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? மேலே அடிப்பாங்க தெரியுமா? ஒரு கொட்டை வச்சு அடிச்சுட்டு வருவாங்க தெரியுமா? ஒரு நாள் திடீர்னு பாங்க எங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்துருக்காங்க. ஹலோ, சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்துருக்காங்க. பையனை கூட்டிகிட்டு ஒரு லேடி வந்து சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. நான் அவங்கள்ட்ட வந்து பேசினேன், என்ன திடீர்னு உள்ளே உட்காந்துருக்கீங்க? சார், எனக்கு ஏசப்பாவை பிடிக்கும், நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அதுக்கு முந்தைய எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஒரு நாள் ஆராதனையில் வந்து உட்காந்துருக்காங்க. எனக்கு அது தெரியாது. என்னுடைய மகன் ஜோயல் அவன் கூப்பிட்டு 500 ரூபா கொடுத்துருக்கான். அவங்களுக்கு 500 ரூபா கொடுத்து அந்த பையனுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க, எல்லாம் வாங்கி கொடுங்கன்னு அனுப்பிவிட்ருக்கான். அப்போ நான் ஒரு நாள் பார்த்து சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்காங்க. ஹலோ, தெருவில் பார்க்க ஆட்கள் நினைப்பாங்க, தீச்சிட்டு வச்சுட்டு இந்த அம்மா உள்ளே போகுது, அப்போ பாஸ்டர் ஏதோ குறி கேட்க போயிட்டாரோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்ம இல்லை கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஊர் மதுரை பக்கம், இந்த ஊர் எங்கள் குலத்தொழில் இது, ஆனால் எனக்கு இது பிடிக்கலை, ஆனால் நான் சர்ச்சைக்கு போகிறேன், ஆண்டவர் ஏற்றிருக்கேன். நான் சொன்னேன், சகோதரி வேலை செய்து பிள்ளைங்க, இந்த பிழைப்பு உங்களுக்கு வேண்டாம். இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறானா? இல்லை வேண்டாம். அவருக்கு நிறைய பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்தேன். அவளை சொன்ன, அவன் சின்ன பிள்ளை சொல்கிறான், எவ்வளோ ஏக்கம் இல்லை, இந்த கோயில் போமா, அவங்க சாப்பாடு தருவாங்க, தருவாங்க. நான் காலை உணவு நேரம் அவன் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து பையில கணம் கொடுத்து முழங்கால் போட்டு சொன்னாங்க, முக்காடு போட்டு சொல்கிறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நடந்த சம்பவம். அந்த சகோதரி, நான் உடனே ஒரு எண்ணெய் பாட்டு எடுத்து ஜெபம் பண்ணி, சகோதரி இயேசு விரத்தம் செய்யணும் போடுங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். யாரையும் அற்பமாக நினச்சிடாதுங்க. விசாரிக்க இன்னைக்கு ஆட்கள் இல்லை, ஆனால் விசாரிக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவது ஒரு காரியத்துக்கு போயிடலாமா? அந்த சங்கீதம் 69:20. இயேசு யார்? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்னைக்கு அனைவருடைய காயம் என்ன? இயேசு யார் என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் நினைச்சோம்னா அதோட தொலைஞ்சான், அதோட முடிஞ்சா, இவன் இதோட அழிஞ்சா, இனி இவன் எழும்பிக்கிடவே மாட்டா. ஒன்று சொல்றேன், உங்களுக்கு பரிதாபப்படுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார்.
ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுறானே, ஐயோ என் பிள்ளைகள் மேய்ப்பனில் ஆடு மாதிரி இருக்கிறாங்களே. அல்லேலூயா. நீங்கள் வாசிச்சு பாருங்க, அழகான வார்த்தைகள் நிறைய இருக்கு. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32 வாசிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32 வாசிங்க. பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜனங்களுக்காக நான் பரிதாபப்படுறேன். ஏன் தெரியுமா? இந்த பிள்ளைகளை என் கூட தங்கி இருந்திருக்காங்களே, சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. பாருங்க, பரிதாபம் எப்படி தெரியுமா? என் பிள்ளை சாப்பிடாம இருக்காங்க, நான் அனுப்ப மாட்டேன், நான் சும்மா அனுப்ப மாட்டேன். சொல்லுங்க என்ன, இவன் சாப்பிடாம பட்டினியா இருக்காங்களா, என் பிள்ளைய நான் அனுப்ப மாட்டோம்ல பசியா, நீங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுங்கிறாரு. நமக்கு ஆண்டவர் யார் தெரியுமா? ஏமா பரிதபிக்கிறவன் யாரும் இல்லைன்னு தானே சொல்றீங்க. உங்க மேல பரிதாபம் உள்ள ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்க மேல பரிதாபம் உள்ள ஒரு கர்த்தர் இருக்கிறார். முடிவில் ஜெபிக்க போகிறேன், உங்களை அநேகரை விடுதலையாக்க போகிறார். 2 மணிக்கு பிற்பாடு நான் அதிக நேரத்தை ஒரு நேரம் உங்கள் விடுதலைக்காக ஜெபத்துக்கு செலவழிக்கலாம் நான் நினைக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். ஏமா பரிதாபப்படுற கர்த்தர் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. என்ன ஏமா பரிதாபப்படுற? ஏமா எங்களுக்கு செல்லணும் பரிதாபம் வரும். நான் ஏதோ ஒரு கல்யாணம் நடத்த வந்திருந்தேன் தூத்துக்குடி. அன்பு தகப்பன் எட்வர்டையா கூப்பிட்டுருந்தாங்க. முடிச்சுட்டு ஒரு எலெக்ஷன் டைம், எம்பி எலெக்ஷன் டைம், கவனமாக கேளுங்களேன், எம்பி எலெக்ஷன் டைம். நான் இப்போ சொன்னேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் வரல பாஸ்டர், நான் போகிறேன், அவசரமாக போகிறேன். என் கூட டிரைவர் ஒரு பிரதர் உண்டு, எனக்கு உதவி போதவர் இறந்துட்டார், அவர் உண்டு. நாங்கள் 3 பேர் ஒரு காரில் போகிறோம். ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்போது ஒரு எலெக்ஷனுக்கு முந்தின நாள் கரெக்டாக அந்த பைபாஸ் போய் ஜாயின் பண்ணுற திருச்செந்தூர் தூத்துக்குடி டேர்னிங்கில் ஒரு ஹோட்டல். எனக்கு நல்ல பசி. அப்போது நான் கல்யாண வீட்டில் சாப்பிடாம நான் சர்ச்சிலேருந்து அப்படி போகிறேன். போயிட்டு அந்த ஹோட்டலில் போய் ஏறி உட்காந்துருக்கிறேன். நடந்த சம்பவம். சைவ சாப்பாடு 60 ரூபா. ஓகே, 3 பேரும் சாப்பிட உட்காந்துட்டோம், எல்லாம் போட்டு உட்காந்துருக்குறோம். அந்த வழியாக ஒரு நகம் வளர்த்து, தாடி வளர்த்து, கிழிஞ்ச துணியை போட்டு ஒரு மனுஷன் வரான். அவன் வந்து தண்ணி கேட்குறான். தண்ணி தருவீங்களா? உடனே தண்ணி கொடுத்தாங்க. 3 கிளாஸ் தண்ணி குடித்தான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 3 கிளாஸ் தண்ணி குடித்தான். அவன் கான்சியஸாக இருக்கான். நான் ஒரு பார்த்தா அருவருப்பான ஒரு தோற்றம், ஒரு சின்ன நரம்பு போய். நான் அழுத சம்பவத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. அவன் கேட்டான், சாப்பாடு இவ்வளவு? அவங்க அந்த கேஷியரில் இருக்கவங்க சொல்கிறார் 60 ரூபா. 60 ரூபாயா? அந்த ஏக்கத்தை பார்த்து நான் சாப்பாடை விட்டு எழுப்பிட்டேன். நான் போய் சொன்னேன், பிரதர் என் கை எச்சுக்கையாக இருக்குது, அவரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க, நான் பைசா தரேன், ஐ எம் சாரி, அவரை உட்கார வைங்களேன். அவரை உட்கார வச்சாங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் சாப்பாடு முடிக்கிற டைம், அவர் சாப்பாடு ஆரம்பிக்கிறார். 3 கிளாஸ் தண்ணி குடிச்சிருக்கிறார். சாப்பிட்றாரு மனுஷன். எனக்கு இந்த ஹோட்டல்காரன் நஷ்டம்தான். 2 சாப்பாடாவது சாப்பிட்ருப்பார். சாப்பிட்டுட்டே இருக்கார். எனக்கு அவரை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. சரி, இவர் யாருன்னு தெரியலையே. பக்கத்து கடையில் போய் ஒரு கடலை மிட்டாய் வாங்கிட்டு ஒரு பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு, சரி ஒரு நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு போவோம். ஆவியானவர் பேசுகிறாரு, இவர் கொஞ்சம் பணம் கொடுறா, இவன் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே இருந்தாலும் ஊருக்கு போகணும், ஏதோ பிரச்சனை இருக்குது, சில நேரம் ஆண்டவருடைய லீடிங்க்கு நான் என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்துருவேன். நான் அவருக்கு சேர்த்து பணம் கொடுத்துட்டு சொன்னேன், 4 நாளாச்சு சாப்பிட்டு, ரொம்ப நன்றியா, சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, கடவுளை உங்களை ஆசீர்வதிப்பாருன்னார். வார்த்தையில் தெளிவாக பார்த்தேன். அவருக்கு என்ன நீங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னேன். ஒரு பிரச்சனையில் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ரொம்ப அற்பமாக நின்னாங்க, எங்கேயும் வேலைக்கு போனேன், கிடைக்கல, அதனால் நான் அதில் வந்துட்டேன். ஏதோ ஒரு ஊர் சொன்னார். நான் சொன்னேன், இங்கேருந்து ஒரு டவுன் பஸ் ஏறுங்க, ட்ரெயின் போயிருங்க, கையில் 2 ரூபாய் கொடுத்து, எப்படி ஒரு 300 ரூபாக்குள்ளே இருக்கும், அவர் பஸ் ஏறி போக முடியும், குறையாமல் இருக்கும். பணத்தை கையில் கொடுத்து நீங்கள் போங்கன்னு சொல்லிவிட்டு திடீர்னு யதார்த்தமாக கேட்டேன், இந்த பையில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு. சும்மா கேஷுவலாக கேட்டேன். அவர் பையை திறந்தா உள்ள ஒரு பைபிளும் ஒரு டைரியும் இருக்குது. எனக்குள்ளே தான் நான் வாசிப்போம்ல. மாற்று துணி இல்லை, மாற்றுறதுக்கு ஒரு இன்னர் வேர் இல்லை, மாற்றுறதுக்கு அடுத்த சட்டை இல்லை. ஆனால் அவ்வளோ வறுமையிலையும் அவ்வளோ கஷ்டத்துலையும் அது சாப்பாடு கிடைக்காத நேரத்துலையும் தன் நேசிக்கிற பரிசுத்த வேதாகமத்தை அந்த டைரி அவர் விடலை. எனக்கு அவரை கூட்டிகிட்டும் போக முடியாது, யாருன்னு எனக்கு தெரியாது. போலீஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் போயிருக்கேன், வீட்டுக்கு போயிருக்கேன், ஏசப்பங்களை ஆசீர்வதிப்பாருன்னு காரில் ஏறி அழுது, ஆண்டவரே அந்த மனுஷனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கப்பா, அவனை ரோட்டில் விட்டுற கூட எனக்கு யாருன்னு தெரியாத, நான் கூட்டிகிட்டு போக முடியல, என்னால் முடிஞ்சதை நான் செய்துட்டேன், நீங்கள் எப்படியாவது கூட்டிகிட்டு போயிருங்கப்பா. ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி, உங்களுக்கு எனக்கு எவ்வளோ பரிதாபம் இருக்கும்னா, நம்மளை நேசிக்கிற கர்த்தர் நம்ம இதில் எவ்வளவு பரிதாபப்படுவார். ஒரு பரிதபிக்கிற கர்த்தர். என் பிள்ளை 3 நாளையாக கூட உட்காந்துருக்கிறான், என் பிள்ளை பசியாக போவான், எனக்கு இஷ்டம் இல்லை. உங்களை பரிதாபப்படுகிற கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரை முருக பிடிச்சிக்க, இயேசுவை முருக பிடிச்சிக்கிடுங்கம்மா. சொந்தக்காரன் பின்னால் அலையாத, அவன் ஏமாத்திடுவான்.
நீ குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவன் பிள்ளைங்க வளர்த்து விட்டுருப்ப. அந்த நன்றி கடன் இல்லாமல் வீட்டு விட்டவங்களை வெளியே துரத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தீர்க்க தரிசனமானக்கு சொல்றேன், இதுதான் உலகம். ஆனால் உங்கள் மேல் பரிதாபப்படுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவ தாங்கினாரே. நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். சேர்ந்து கைத்தட்டி பாடுமா. நிந்தனைகள் போராட்ட வந்தும் நீதியின் தேவன். நல்ல கைத்தட்டுமா. நிந்தனைகள் போராட்ட வந்தும் நீதியின் தேவன் நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். என்மேல் பறக்க நேசருக்காய் ஓ நம்புவேன் இயேசுவை. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. நம்புவேன் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு. ஓ கர்த்தரி பலவும் சத்தலவாரியா. ஹல்லேலூயா. நம்புவேன்னு சொல்லுங்க. நம்புவேன் இயேசுவை. ஓ நம்பு. ஹல்லேலூயா ஜீசஸ். நம்புவேன் நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி கம்பீரமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்க நல்ல சமாரியன் சம்பவத்தை தெரியும்ல. ஆசாரியனும் விலகி போனான், லேவியனும் யார்கிட்ட மாட்டிக்கிட்டான்? கள்ளன். அந்த திருடன் யார்? பிசாசு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். வேறொன்றுக்கும் பிசாசு சமாதானத்தை திருடுகிறவன், உங்கள் சுகத்தை திருடுகிறவன், உங்க குடும்ப ஐக்கியத்தை திருடுகிறவன். ஹலோ, உங்க சமாதானத்தை திருடுகிறவன், உங்க பரிசுத்தத்தை திருட பார்க்கிறவன். ஆனால் இயேசு சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேனார். குற்றூராய்க்கு போட்டிருக்காங்க, விலகி போயிட்டான். நல்ல சமாரியன் வருகிறார், பக்கத்தில் வருகிறார். சொல்லுங்க. நிறைய பேர் விலகி போயிட்டாங்க. பக்கத்தில் வந்து அவங்க காயத்தில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவனை சுய வாகனத்தில் சுமந்து சத்திரத்தில் கொண்டு போய் பராமரித்தான். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க மேல பரிதாபப்படுகிற ஐயோ என் பிள்ளை காயமா இருக்கானே, என் பிள்ளை குச்சுயிரா இருக்கானே, என் பிள்ளை இப்போ இவருக்கு மருத்துவம் தேவைப்படுது, என் பிள்ளைக்கு ஆறுதல் தேவைப்படுது, என் பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது, விட்டுட்டு போலாமா? யார் விசாரிக்காட்டாலும் உங்களை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனையோ சம்பவங்கள் எனக்கு கண் முன்பாக வருகிறது. உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களை பரிதாபப்படுகிற, அப்படிதானா, பரிதபிக்கிற, உங்க மேல பரிதாபப்படுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆயுசு காலத்தில் மறக்க முடியாத நிறைய நடந்த சம்பவங்கள்லாம் உண்டு. ரொம்ப வருஷத்துக்கு முந்தி சிவகாசி பட்டணத்தில் கவனிங்க, சாட்சியாபுரம் தானே, அங்கே ஒரு மீட்டிங் போயிருந்தேன். ஒரு பாஸ்டரையா ஒரு வீட்டில் தங்க வச்சுருந்தாங்க. அன்றைக்கி ஒரு பையனை உதவிக்கு என் கூட தங்க வச்சுருந்தாங்க. கவனமாக கேளுங்க, நல்ல சம்பவம். எனக்கு உதவியாக தங்க வச்சுருந்தாங்க. அந்த பையன் என் கூட படுத்திருந்தான். அவன் தனியாக பாய் போட்டு படுத்தான், நான் படுத்திருந்தேன். காலை எழுப்பி ஜோம் பண்ணும்போது என் கூட வந்து உட்காந்துக்கிட்டான். என் கூட வந்து உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருந்தான், பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். சரி, காலையில் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணி 5லேருந்து 2 மணி நேரம் 7 மணி நேரம் ஜோம் பண்ணி 7 மணி நேரம் ஜோம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு தான் அவனை விசாரித்தேன். தம்பி, நீ யார், உங்கள் அப்பா என்ன செய்கிறாங்க, அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். அப்பா என்ன செய்கிறாங்க? எங்கள் அப்பாவுக்கு துரோகம் பண்ணி
எங்கள் அப்பாவுக்கு விரோதமான தவறான ஒரு பழக்கத்தில் இருந்தாங்க. குறிப்பிட்ட நாள் வந்தபோது எங்கள் அப்பா கண்டிக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா கண்டிக்க ஆரம்பித்த போது எங்கள் அம்மா ஒரு நாள் முடிவு பண்ணாங்க. அந்த நபரும் இப்போ வளர்ந்தனால தெளிவாக சொல்கிறான். எங்கள் அம்மாவும் சேர்ந்து எங்கள் அப்பாவை வெட்டி கொண்டாங்க. என் கண்ணால் அதை நான் பார்த்தேன். என் கண்ணால் நான் பார்த்தேன். நான் சின்ன பிள்ளை. சம்பவம் நடந்துச்சு. எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டாங்க. கடைசியாக போலீஸார் வந்து விசாரித்த போது நான் உண்மையை சொன்னேன். நான் பார்த்தேன், இந்த ஆள், இந்த அங்கிள் எங்கள் அம்மாவும் எதுவும் சேர்ந்து கொண்டாங்கன்னு ஜெயிலில் வச்சுட்டாங்க. இப்போ 2 பேருக்கும் ஆயுள் கைதி. எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் அந்த நபரும் ஆயுள் கைதியாக மாறிட்டாங்க. இப்போ நான் வாலிப பையனாக மாறிட்டேன். இப்போ அவருக்கு ஆயுள் கைதி, அவர் பிள்ளைகள் பெரியவங்களாக மாறி கல்யாணம், அவங்க பிள்ளை பெரியவங்களாக மாறி கல்யாணம். அப்போ திருமணம்னு வெளியே வரும்போது எங்கள் சொந்தக்காரங்களாம் சொன்னாங்க, என் சொந்தக்காரங்களாம் சொன்னடே, உன் அப்பனை கொன்னவன் வரான்டா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ அவனை கொன்று. உங்கள் அப்பனை கொன்னவன் வரான், விட்டுறாத, அவனை கொன்று. தூண்டி விட்டாங்க. நானும் அந்த ஆளை கொன்னுட்டேன். கடைசியில் எல்லாரும் கைவிட்டாங்க. நானும் ஜெயிலில் போயிட்டு 3 மாதம் கழித்து பெயிலில் வந்திருக்கேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிறேன். நாளைக்கு எனக்கு ஜட்ஜ்மெண்ட்னா எனக்கு கொஞ்சம் பயம்தான். நைட்டு அவங்க கூட தானே படுத்திருந்திருக்கேன். கர்த்தர் என்ன பாதுகாத்திருக்கேன். அவன் கண்களில் கண்ணீர் தலம், அவன் முழங்கால் படிக்கிட்டான். அவன் தலைகளுக்கு கை வச்சு ஜெபம் பண்ணேன். அறியாமல் செய்துட்டேன். என்னை தூண்டி விட்டுட்டாங்க. என்னை தூண்டி விட்டு உங்கள் அப்பா அவங்க கொண்டு வந்திருக்காங்க, கொண்டுங்கன்ட்டாங்க. அந்த ஆளை நான் கொன்னிவிட்டேன். இதுதான் என் வாழ்க்கை. நாளைக்கு எனக்கு ஜட்ஜ்மெண்ட், எனக்கு ஜெபிங்க. நான் பிறகு விசாரித்தேன். நான் வெளியே வந்துட்டான், திருமணம் ஆகிட்டான்னு கேள்விப்பட்டேன். ஓகே, ஆண்டவர் நல்லவர். கவனிங்க, வாழ்க்கையில் பரிதாபப்படுற யாருமே இல்லை. எல்லாரும் விலகிடுவாங்க தூண்டி விட்டுட்டு. ஆனால் நம்ம மேலே பரிதாபப்படுகிற ஒரு இயேசு இருக்கிறார். கை உயர் தலையிலே சொல்லுங்களேன். 4வது குறிப்பு போயிடலாமா? 4வது காரியத்தை பார்க்கலாமா? ஆண்டவர் யார்? ஆமென். ரோமர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. ரோமன் சாப்டர் 3 verse 12. ரோமர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 3:12. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். கவனிங்க, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எப்படி எல்லாரும் வழி விலகி ஏகமாக கெட்டு போயிட்டாங்க. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. கவனிங்கம்மா, கவனிங்க. யாராவது நன்மை செய்ய மாட்டாங்களா? எல்லாருக்கும் உள்ளது தானே. சொல்லுங்க. எல்லாருக்கும் யாராவது நன்மை செய்ய மாட்டாங்களா? அவங்க நன்மை செஞ்சிட மாட்டாங்களா? என் பிள்ளை படிச்சிடாதா? அவங்க நன்மை செஞ்சிட மாட்டாங்களா? நான் தொழில் ஆரம்பிச்சிட மாட்டேனா? அவங்க நன்மை செய்ய மாட்டாங்களா? என் பிள்ளை கல்யாணம் ஆகிறாதா? அவங்க ஒரு நன்மை செஞ்சிட மாட்டாங்களா? நான் ஒரு வீடு கட்டிட மாட்டேனா? அவங்க ஒரு நன்மை செஞ்சிட மாட்டாங்களா? அந்த அடகு வச்ச அந்த பைக்கை திருப்பிட மாட்டேனா? ஹலோ, நன்மை செய்ய ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எப்படி சொல்லுங்க. அன்னையோட வேதனை என்ன சொல்லுங்கன்னு. அன்னையோட வேதனை என்ன? நன்மை செய்ய எனக்கு யாருமே இல்லை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. நஸ்ரேனாகிய இயேசுவை. இயேசு யார் தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவரோ செய்தியை மறந்துடக்கூடாது. நான் செய்தியை விட்டு வெளியில் வரல. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது? கை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ? இயேசு அறியாதவனுக்கும் கேள்வி, இயேசுநாதர் கூட இருக்கவனுக்கும் கேள்வி. இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? வாசிங்கம்மா. நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும். இயேசுவை என்ன செய்தார்? தேவன் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும். அல்லேலூயா, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு எப்படி செய்தார் சொல்லுங்க. ஏமா சத்து சொல்லுங்க. இயேசு எப்படி சுற்றி திரிந்தார்? பிசாசை துரத்தினார், நன்மை செய்தார். செத்தவரை உயிரோடு எழுப்பினார், நன்மை செய்தார். குஷ்ரோகியை சொஸ்தமாக்கினார், நன்மை செய்தார். கல்லெறிஞ்சு கொல்ல வேண்டிய பாவியான ஸ்திரியை அல்லேலூயா விடுதலையாக்கினார், நன்மை செய்தார். அல்லேலூயா, ஆமென். இயேசு என்ன செய்தார் சொல்லுங்க? நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க ஆராதிக்கிற இயேசு யார் தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற இயேசு யார் தெரியுமா? நன்மை செய்ய ஒருவனும் இல்லை, ஆனால் நன்மை செய்கிற இயேசு இருக்கிறார். யாரோ நன்மை செய்வாங்கன்னு ஏதோ செய்ததற்காக மக்கள் உங்களுக்கு விளங்கும் என்று எண்ணுகிறேன். ஹலோ, யாரோ நன்மை செய்வாங்கன்னு ஏதோ செய்ததற்காக உங்களுக்கு இன்னும் விளங்கலை. கொஞ்சம் பொறுத்து விளங்கும். உள்ளதும் போச்சு. நம்ம பழமொழி தப்பு, பழமொழி கரெக்டு, நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட தப்பு. அரசனை நம்பி
புருஷனை அது இல்லை அர்த்தம். அரசனை நம்பி புருஷன் இல்லைம்மா. அரச மரம் இருக்குல்ல, ஏமா சொல்லுங்கன்னு. அரச மரம் தெரியுமா? நீங்கள் இங்கே பிறந்தது மாதிரி இல்லையா? அமெரிக்காவில் பிறந்தீங்களோ, லண்டனில் வளர்ந்தீங்களோ, நேத்தான் கூட்டத்துக்கு வந்தீங்களோ, ஆத்து மக்களை சொல்லான்னு. அரச மரம் தெரியுமான்னு. இவன் புருஷன் அடித்து வெளியே பற்றிடுவா. அரச மரத்தில் கொண்டு தொட்டில் கட்டி போடுவா. மாதிரி பிள்ளைங்க பிறக்கும். அதான் அர்த்தம். அரசை நம்பி புருஷனை கைவிட்டான்னு உங்களுக்கு விளங்கும் என்று எண்ணுகிறேன். இதுக்கு மேலே விளங்க வைக்க எனக்கு முடியாது. மாட்டிக்கிட்டுலாம் நிறைய இப்போ கிடைக்கல. ஹலோ, 15ஆம் தேதி நினைச்சாகல்ல, ஆனால் நினைச்சது நடக்கலல்ல. இன்னும் சிலருக்கு விளங்கலை. அல்லேலூயா. அண்ணா 1000 + 1000 + 500 வரல. 1000 + 1000 + 500 வரல. மாட்டிக்கிட்டுல. இதான் உலகம். செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாத சூழ்நிலை வருமா? நம்ம இதே உட்காந்துருக்கீங்க, என்ன போட்டவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? என்னை கவனிக்க அன்போடு கேட்குறேன். நம்ம நன்மை செய்யணும்னு நினைப்பாங்க, நன்மை செய்ய முடியாது. கர்த்தர் நினைச்சா தான் நன்மை செய்ய முடியுங்க. ஆமீன். இயேசு மட்டும்தான் நன்மை செய்கிறவர். சந்தோஷமா இல்லையே சொல்லுங்க. கிடைச்சா சந்தோஷம், கிடைச்சா சந்தோஷம், கிடைச்சா சந்தோஷம். ஆமீன் சொல்லுவோமா? ஜனங்களுக்கு அங்கே அருமை பருவம் தானே தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க. அருமை இப்போ தெரியாதுல்ல, பருவம் தானே தெரியும். ஆமீன். நான் இசை வல்லுநர் அப்படி சிரிக்கார். அவருக்கு மட்டும்தான் ஏதோ புரிஞ்சிருக்கு. கை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்களேன். ஏசு யார்? ஒரு மனுஷன் நன்மை செய்திட முடியாது. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமாம், இயேசு மட்டும்தான் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். கை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தீமையை பாராத சுத்த கண்ணர். யோசேப்பு சரித்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சதா. அந்த 50ஆம் அதிகாரத்தில் இங்கே பாருங்க, யோசேப்பு சரித்திரம் ரொம்ப நல்லா பிடிச்சது. எனக்கு எல்லாம் முழுசாக விளக்க முடியல. 13 வயசில் சொப்பனம், 17 வயசில் அண்ணன் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிறார், ஆடுகள்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிறார். 30 வயசில் ஜனாதிபதி ஆகிட்டார். இந்த 13 வருஷம் படாத பாடு. அங்கே போனால் போத்திபார் வீட்டில் அந்த கிழவி வந்த வருத்தை பார்த்தீங்கன்னா ஐயோ கொடுமை. சிலதை 20 நம்பலாம், 60 நம்ப முடியாது. 20 பரவாயில்ல, 60 தான் மோசம். யோசேப்பு வாழ்க்கையில் 20 கிட்ட இருந்தது நல்லா இருந்துச்சு, அந்த 60 தான் மோசம். இல்லை அங்கே தான் இருக்கலாமான்னு. ஹலோ, அங்கேருந்து தப்பி ஜெயிலுக்கு வந்தா. ஜெயிலுக்கு அந்த பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். ஒன்று சொல்கிறேன், பானபாத்திரக்காரன் மறந்தாலும் பார்வோனை நினைக்க வைக்கிற கர்த்தர். கையை தட்டுங்க. சிறைச்சாலையிலே இருந்தாலும் சிறந்தவர் கூட இருந்தார். ஆண்டவர் யார் தெரியுமா? பகைச்சவனையே பக்கத்தில் கொண்டு வைப்பாரு. ஏற்கனவே 17 வயசுல சொப்பனம் கண்டு சொன்னார்ல. 13 வயசுலாம் 11 அரிக்கட்டு நிற்குது. ஏன் அரிக்கட்டு மட்டும் நிற்குது? 11 விழுந்து கிடக்கு. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரம் என்ன வணங்குது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு வேற ஒரு காரியத்தை சொன்னாலும் வசனத்தை எடுத்துக்கிடுவோம். தாமதிக்காது, பொய் சொல்லாது, வந்தா நிறைவேறும். இப்போ கவனிங்க, அப்பா செத்து போயிட்டாரு. இப்போ யோசேப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, கட்டி பிடிச்சி அழுதாங்க, எல்லாம் பெரிய சமம், அதெல்லாம் நேரம் இல்லை. கட்டி பிடிச்சி அழுதாங்க, முத்தமிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்பா செத்து போயிட்டாரு. எல்லாரும் பயந்துட்டான். யார் காலில் வந்து விழுந்துட்டான்? ஏன்னா பொசிஷன், ஹை பொசிஷன்ல. அழகான வார்த்தைல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இப்பொழுது நடந்து வருகிறபடி கர்த்தரோ. தம்பி எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். கர்த்தரோ எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரோ எனக்கு நன்மையா முடிய பண்ணார். இப்ப நீங்க சொல்லுங்க, நன்மை செய்ய என் இயேசு இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நன்மை செய்ய இயேசு இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவர். அம்மா, இயேசு நன்மை செய்ய. இன்னைக்கு இயேசுவேன்னு சொல்லி பாருங்க, அவருக்கு நன்மை செய்வார். இப்பொழுது இருக்கிற கேரளா முதலமைச்சர் சொன்னார், நான் இயேசுவை அறியாத குடும்பம், இயேசு எனக்கு நன்மை செய்தார். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம நாட்டில் ஆட்சியில் இப்போ சபை நாயகராக இருக்கிறவர் 3 வசனங்களை சொன்னார். இந்த வசனம் தான் என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். நம்ம ரொம்ப நாள் சொல்லியிருக்கோம்ல, சட்டசபையில் வசனம் கேட்கணும்னு கர்த்தர் கேட்க வச்சுட்டார்ல. 20ஆம் வசனத்தை வாசிங்க.
நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்காக அவர் வேண்டிக் கொள்வார். கை உயர் தலையிலே சொல்லுங்களேன். ஆமென். கடைசி ஒரு வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்கள். ஜெபம் பண்ணுவோம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். கிறிஸ்துவே மரித்தவர். அவரே எழுந்திருக்கிறவர். அவர் எழுந்திருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இதை விட வேற என்னங்க வேணும்? இதை விட வேற நமக்காக வேண்டுதல் செய்கிற அவரே. அப்ப யார்கிட்ட நீங்க வேண்டணும்? இயேசு இடத்துல. யார்கிட்ட உங்க பிரச்சனை சொல்லணும்? இயேசு இடத்துல. எளிமை இருப்போமா? கண்ணில் மூடுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? காட் பிளஸ் யூ. எல்லாரும் எளிமை இருக்கலாம். விடுதலைக்காக ஜெபம் பண்ண போறேன். கவனிங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே நான் யாருக்கு தனித்தனியாக தள்ளி கேள்வி ஜெபம் பண்ண மாட்டேன். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கணும். ஏற்கனவே ஆராதனை நேரத்தில் கர்த்தர் விடுவிச்சிருக்கிறார். நீங்கள் இப்போ ஜெபிக்க போறீங்க. கர்த்தரோட எல்லாரும் எளிமை இருப்போமா? எளிமை இருக்கலாமா? அது மனிதர் என்னை கைவிட்டாலும் நல்ல ஃபாஸ்ட்டாக கொடுமா. மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் கைத்தடி சேர்ந்து பாடுமா. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் மனிதர் என்னை ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் போகாமல் செல்லவே. பிசாசின் சோதனை சொந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் அம்சமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் அம்சமும் போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த இயேசு போதுமே. கண்ணில் மூடுவோமா? இயேசு யார் தெரியுமா? தேற்றுகிறவர். உங்களை தேற்ற ஒருவரும் இல்லையோ. இயேசு யார் தெரியுமா? விசாரிக்கிறவர். இயேசு யார் தெரியுமா? உங்க பிரச்சனையை பார்த்து உங்களுக்காக பரிதபிக்கிறவர். இயேசு யார் தெரியுமா? நன்மை செய்கிறவர். இயேசு யார் தெரியுமா? உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். இயேசு யார் தெரியுமா? உங்களுக்காக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணுகிறவர். இயேசு யார் தெரியுமா? உங்களுக்கு துணை செய்கிறவர். கர்த்தர் என்கிட்ட பேசினார், என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க உங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். பரலோகத்து நேரம் உங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கமான் 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 கமான். நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க விரும்புகிறேன். 2 காரியத்துக்கு நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க விரும்புகிறேன். முதல்ல இந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 2வது வியாதிக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசினார். இல்லாமல் யாரும் இல்லைன்னு தானே சொன்னீங்க. எனக்கு உனக்கு இயேசு இருக்கிறார் மகளே. இயேசுவை நம்பு, இயேசு விசுவாசி, இயேசுவை நோக்கி ஜெபி, இயேசு ஆராதி. அவர் கைவிடவே மாட்டார். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். Shinamaga Dudamaga Dagaba Ligabaga Shagamaga Bagada. Hallelujah. ஹல்லேலூயா. இயேசுவே மகன் நன்றி அப்பா, நன்றி அப்பா. நரம்புகள், எலும்புகள், தசைகள், திசைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பலனடைவதாக. ஆண்டவருடைய எந்தெந்த பிரச்சனையை மாறி போவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. வியாதியுள்ள இடத்துல கை வச்சுக்கிறீங்களேன்.
வியாதி உள்ள இடத்துல கையை வச்சுக்கிடுங்க. இப்போ உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்க விசுவாசிங்க கர்த்தரை, நீங்க கர்த்தரை விசுவாசிங்க. கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க, ஒரு கையை உயர்த்துங்க, ஒரு கையை வியாதி உள்ள இடத்துல வச்சுக்கிடுங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நாங்கள் தொட்டாதான் இல்லை, நாங்கள் யாரையும் விடுவிக்க முடியாது. அது ஒரு அனுபவம், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும். கர்த்தரை தொட போகிறார். அதில் உங்கள் இருதய பலகீனங்கள் இயேசு மாற்ற போகிறார். உங்கள் நெஞ்சு வலியை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் வயிற்று வேதனை இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இன்னர் ப்ராப்ளம்ஸில் அற்புதம் நடப்பதாக. நரம்புகள், எலும்புகள், தசைகள், திசுகள் பலன் அடைவதாக. குழந்தை பாக்கியம் பெற்றெடுக்க ஆண்டவரே கர்ப்பத்தை தகுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் குடும்ப சாபங்கள் மாறுவதாக. அடிக்கடி படுகிற வயிற்று வேதனை மகளுக்கு அற்புதம் நடப்பதாக. ஊழியக்காரனை ஜெபிக்கிறேன், ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். துணை செய்கிற கர்த்தர் அற்புதம் செய்வீராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் அற்புதம். தலை வேதனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கண் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். நரம்பு வியாதிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இரத்தத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். இயேசு அற்புதம் செய்கிறார்கள் நம்பிக்கையோடு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கையை தட்டி, கையை தட்டி இயேசுவின் நாமத்தில் விடுதல் வருவதாக. ஹalleluya, ஹalleluya. கொஞ்சம் எல்லாரும் கரங்களை தட்டி ஓரா கத ரக துடா கபலபா ரீமானா ஷபா கத ரபலபா ரீமானா தினா கத ரக துடா பலபா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கொஞ்சம் உட்காருங்க. ஹalleluya. நல்ல ஒரு ஆண்டுடைய வார்த்தை கேட்டோம். இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஒரு 2 நிமிஷம் ஒரு சாட்சி பெரியதாலையிலிருந்து வந்திருக்கிறாங்க. 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 27ஆம் தேதி எங்களுடைய திருமணம் நடந்தது. கடந்த 9 வருடங்களாக குழந்தை இல்லாதபடி நாங்கள் பலவிதமான சோதனை, வேதனை, நிந்தனைகள், பாடுகள் மத்தியில் கடந்து வந்தோம். கேரளா முதல் தமிழ்நாட்டில் அநேக மருத்துவங்கள், ஹோமியோபதி, ஆயுர்வேதம், இங்கிலீஷ் மருத்துவம் என பல மருத்துவங்களுக்கு போயிருந்த போதிலும் கடைசியாக ஒரு 3 வருடங்களாக தொடர்ந்து திருநெல்வேலியில் வெண்ணிலா ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு மருத்துவமனையிலே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டே இருந்தோம். கடைசியாக 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம், அந்த வருடம் முழுவதும் மாதந்தோறும் தவறாது அந்த நாட்கள் செக்கப்புக்கு போவோம். ஆனாலும் அந்த மருத்துவர் சொல்லிட்டாங்க, இனி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாச்சு, என்கிட்ட வந்ததுலேயே ஃபெயிலியர் ஆமேன் கேஸு நீங்கள் தான், இனி நீங்கள் வரமாட்டான் என்று எங்களை சொல்லிவிட்டாங்க. என் மனைவி ஆமேன் பிடி வாத்தியாராக இருக்கிறாங்க. ஆமேன் மே மாதம் அவங்களுக்கு 2025 மே மாதம் லீவ் விடும்போது வாங்க டெஸ்ட் டியூப் பேபி எடுத்து ட்ரை பண்ணலாம், ஏன்னா எங்களுக்கும் வயது கடந்து போயிட்டே இருந்தது. அப்பொழுது நான் சொன்ன அந்த 24 டிசம்பரில், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் தந்தா இயற்கையாக தரட்டும், செயற்கையாக எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். 2025 1ஆம் தேதி ஆமேன் பரிசுத்த ஆராதனையில் கலந்திருக்கிற போது கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தை செப்பனியா 3:20, உன் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் நான் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று சொல்லி என்னோடு பேசினார். வீட்டுக்கு வந்து பிரேயர் ரூமில் வந்து நானும் என் மனைவியும் ஜெபித்துட்டு என் மனைவியோடு அந்த பிரேயர் கார்டை வாங்கி பார்க்கும்போது அதே ஜோடு வசனம் தான். உபாகமம் 26:19 உன் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் நான் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று சொன்னாங்க. ஆமேன் 9 வருடங்களாக அநேக மருத்துவங்கள், அநேக ஆமேன் மருத்துவர்களை பார்த்த போதிலும் ஆமேன் கைவிடப்பட்ட சூழல் இனி அவ்வளவுதான் என்று இருக்கும் பொழுது எங்கள் தேவன் எங்களோடு பேசின வார்த்தை, நான் உன் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று சொன்ன தேவன் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம் அந்த பெர்கன்சி டெஸ்ட் கார்டு போட்டு பார்க்கும் பொழுது ஆமேன் கர்த்தர் எங்களுக்கு கற்பத்தின் கனியை உறுதிப்படுத்தினார். ஆமேன் அக்டோபர் 2ஆம் தேதி ஆமேன் ஜெய்ஸ்னா என்னும் ஒரு அருமையான மகளை எங்களுக்கு கர்த்தர் கற்பத்தின் கனியாக தந்து ஆமேன் எங்களை ஆசீர்வதித்தார். ஆமேன் சாட்சி சொல்லணும், அதிக நேரம் தேவை. அவ்வளவு பாடுகள், நிந்தனைகள், அவமானம், துக்கத்தின் மத்தியிலும் ஆமேன் என் தேவன் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ பண்ணின தேவனுக்கும்
கர்த்தாதி கர்த்தருக்கும் இந்த நேரத்தில் எங்களை குடும்பமாக சாட்சியாக இந்த நேரத்திலே நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து என் சாட்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.